மக்கள் விரும்பிய முதல்வர், எல்லா மக்களும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய முதல்வர். அவருடைய பிறந்த நாளை நாங்கள் நினைவு கூறும் வகையில் அவர் ஆற்றிய இந்த ஒரு மாத காலத்தில் ஆற்றிய பணிகளை பற்றி மக்கள் தெரிந்து கொள்வதற்காக இன்றைக்கு மருத்துவ முகாம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த மருத்துவ முகாமிலே பல் மருத்துவம் முதற்கொண்டு இரத்த தானம் முதற்கொண்டு அனைத்து சோதனைகளும் நடைபெற இருக்கிறது. தொடர்ந்து இந்த பணியினை எங்கள் டாக்டர் பிரவீன் அவர்களும் அவர்களுடைய நண்பர்களும் இதை செய்து வருகிறார்கள். அவர்களுக்கு எங்களுடைய நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். அதிமுகவும் திமுகவும் ஒரேடியாக செயல்படுது மக்கள் நினைக்கிறாங்க. முழுமையான உண்மை. எங்களுடைய தளபதி முதல்வராக வரக்கூடாது என்பதற்காகவே புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களால் அடையாளம் கட்டப்பட்ட தீய சக்தியும் தெளிவற்ற சக்தியும், இன்னும் சொல்ல போனால் அதிமுக அடகு வைத்த கட்சியும் அதை அழித்து கொண்டிருக்க கட்சியும் ஒன்றிணைந்து பாடுபட்டார் என்பது நம்முடைய மக்களுக்கு நன்கு தெரியும். எனவேதான் அதை எங்களுடைய அமைச்சர் ஆதவ அர்ஜுனா அவர்கள் தெளிவுபடுத்தினார்கள். அமைச்சர் புதுக்கோட்டை அமைச்சர் அவர் தன்னுடைய சட்டமன்ற உறுப்பினர் பதவியை ராஜினாமா செய்திருக்கிறார். அது வரையில் எனக்கு தெரியும். யூகத்திற்கெல்லாம் என்னால் பதிலளிக்க முடியாதது. மகாபாரதத்தை அன்பு நண்பர் RS பாரதி அவர்கள் படிக்க வேண்டும். அதை படித்தார் அவர் தெளிவு பெறுவார். எப்படி இருக்க வேண்டும், மக்கள் விரும்பக்கூடிய அளவுக்கு நாம் என்ன செய்ய வேண்டும் அப்படிலாம் இருக்குது. அப்போ மக்கள் விரும்பக்கூடிய அளவிற்கு இல்லாமல் மக்கள் உங்களை வெறுக்கக்கூடிய அளவிற்கு நீங்கள் ஆட்சியை நடத்தி இருக்கிறீர்கள். எனவே அண்ணா அவர்கள் சொன்னதை போல எங்களுடைய வெற்றி திமுகவினுடைய அராஜக ஆட்சிக்கு மக்கள் முற்றுப்புள்ளி வைத்திருக்கிறார்கள்.